நபியை இனி அவர்களுக்கு ஆதமுடைய இரு மகன்களின் வரலாற்றை கூடுதல் குறைவின்றி எடுத்து இருப்பிறார். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆதம் நபியோடைய வரலாறுக்கு போகிறான். ஏன் இந்த இடத்துல ஆதம் நபியோட வரலாறுக்கு போகிறான்? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே நடந்த அதே விஷயம்தான் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு உம்மத்துகளுக்கு மத்தியிலும் நடக்குது. ஆதம் நபிக்கு 2 மகன்கள், இப்ராஹிம் நபிக்கும் 2 மகன்கள். ஆதம் நபியுடைய மகன்களில் யார் அல்லாஹ்வுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறது ஒரு போட்டி. இப்ராஹிம் நபியுடைய 2 மகன்களில் 2 உம்மத்தில் யார் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், இதே போட்டி. அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு? 2 பேரும் சேர்ந்து 2 பேருமே பிரியமானவர்களாக மாறி இருக்கலாம் என்ன. ஆனால் இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க, இவங்க எப்படி திங்க் பண்ணாங்க? அல்லாஹ்விடத்தில் பிரியமாக நெருக்கம் கொள்வதற்கு ஈஸியஸ்ட் ஆப்ஷனாக இவங்க எதை பார்த்தாங்க? அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அங்கே இந்த இடத்துல அந்த வரலாறு கொண்டாந்து ஃபிட் பண்ணுறான். ஏன்னா மூசா நபி பின்னாடி வந்தாங்க, ஆதம் நபி எப்போ வந்தாங்க, அப்போ அவங்களுக்கு இவங்களுக்குமான கேப் பாருங்க. அவர்கள் இருவரும் குர்பானி கொடுத்த போது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் மற்றொருவருடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது வந்து குர்ஆன் சொல்லுது. இது பைபிளில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபேலுங்கிறவன் ஒருத்தன், காயினுங்கிறது ஒருத்தன். இந்த ஆபேல் ஆடு மேய்ப்பவன். அவன் யார்? கால்நடைகளை வளர்ப்பவன். இவங்க யார்? காயின் யார் அப்படின்னா விவசாயி, நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். இது வந்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்துலேருந்து அப்படியே தொடர்ச்சியான சம்பவங்கள் நம்ம பார்க்க முடியும். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. எனவே காயின் கடுஞ்சினமுற்றான், அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் கோபமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். அப்போது விவசாயி இவன் கொண்டாந்து இதை கொடுக்குறான். இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தர் அவர் வந்து ஆடுகள் கொண்டாந்து கொடுக்குறாரு. ஆனால் இவன் என்னவோ ஒன்று பண்ணியிருக்கான். ஒன்று அதை இதில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன புரிய முடியுதுன்னா, ஒன்று ஒரு கழிச்சலாக இருக்கும்ல. இந்த கடலக்காய் போட்டிங்கன்னா கூட சில கடலக்காய் பெருசாக இருக்கும், சில கடலக்காய் சின்னதாக இருக்கும். அந்த பெரிய கடலக்காய் வந்து என்ன பண்ணுவாங்க, விதைக்கு எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்து அது பயிரிடும்போது அந்த பெரிய கடலக்காய் போட்டால் அது நல்லா ஆரோக்கியமாக வளரும்ன்ட்டு இந்த சின்ன கடலக்காயெல்லாம் கழிச்சு விட்ருவாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று கழிச்சலை கொண்டாந்து இவன் வச்சுருக்கான். அந்த விளைநிலத்தில் விளைஞ்சதில் கழிச்சலை கொண்டாந்து படையலுக்கு வச்சுருக்கான் அல்லாவுக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், கொளுத்த தலையீரை, அதாவது இருந்ததே பெஸ்ட்டு ஆடுகள் எடுத்துகிட்டு வந்து இவன் கொடுத்துருக்குறான். அப்போ இங்கே டிஃப்ரெண்ட். ஏன் அல்லா இதை அக்செப்ட் பண்ண, ஏன் இதை வெறுத்தான் அப்படிங்கிறது இதில் வந்து தெரியுது. அதுக்கு இரண்டாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல இந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் மற்றவருடையது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாம் அவர் கூறினார், நிச்சயமாக நான் ஒன்றை கொன்று விடுவேன் என்று கூறினார். அதற்கு முதலாமனவர் கூறினார், இறையச்சமுடையோரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நீ என்னை கொல்வதற்கு கை நீட்டினாலும் நான் உன்னை கொல்வதற்கு கை நீட்ட மாட்டேன். என் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே அஞ்சுகிறேன். காயின் வந்து என்ன யோசிக்கிறான், நிச்சயமாக நான் உன்னை கொன்று விடுவேன். அப்போது குர்பானி ஏற்கப்படல. இப்போ என்ன பண்ணலாம்? 2 வச்சதுனால அல்லாஹ் ஏற்கலை. ஒன்றே ஒன்று வச்சா அல்லாஹ் ஒன்று கூட ஏற்காமல் போவாங்கிறான். அந்த சென்ஸ் அவனுக்கு இல்லை. 2 பேருதுமே அது கணக்கு என்னென்னா, இருக்கிறது ஸ்டூடெண்ட் 2 பேர். அவன் பாஸு, நான் ஃபெயிலு. அவனை போட்டு தள்ளிட்டா நான் மட்டும்தானே இருக்கேன், அப்போ நான் பாஸு. இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பாரு எப்படி. இந்த ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க. இருக்கிறது 2 உம்மத்து. எப்படியும் இப்ராஹிம் நபியுடைய வம்சத்துக்கு தான் எல்லாம் கொடுத்தாகணும். எல்லாம் லாக் ஆகிட்டான். இப்போ இருக்கிறது 2 சந்ததி தான். அந்த பிளட்டு பியூரிட்டியாக வர்றது 2 தான். ஒன்று ரசூல்லாவுடைய அந்த அரபுகள், இன்னொன்று நாங்கள் காலி பண்ணி விட்டுடலாம். அதே பிளானிங் பண்ணுறாங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறேன், ஏன்டா உங்கள் புத்தி மாறவே மாறாதா? ஆதம் நபி காலத்திலேருந்து உங்கள் புத்தி மாறாதா? ஏன் ஒரு இறையச்சம் உடையவராக ஆகி 2 பேரும் குட் புக்கில் வர முடியாதா? ஆனால் என்ன பிரச்சனை? லீடர்ஷிப் அவராச்சே. என்ன பிரச்சனை? கிப்லா அவருதாச்சே. என்ன பிரச்சனை? வேதம் அவருதாச்சே. என்ன பிரச்சனை? லாங்குவேஜ் அவருதாச்சே.